Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TANUVAS Counselling சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வெட்டனரி பத்தின எந்தவித டவுட்டும் இல்லாமல் நீங்க சூப்பரா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதாவது TANUVAS கவுன்சிலிங் வந்து அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நேத்துக்கு என்னாச்சு பார்த்தா ஓபன் பண்ணிட்டாங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். ஆனா நிறைய பேர் நம்மள்ட்ட டவுட் கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சார் நான் இப்போ ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும்னு சொல்றாங்களே, அதனால நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், நான் வந்து எந்த டிசி வச்சு நான் அப்ளை பண்றது, இந்த மாதிரி கேட்டீங்க. அதே மாதிரி சார் நான் இப்போ வந்து TANUVAS அதாவது வெட்டனரி மூலியமா நான் ஒரு காலேஜுக்குள்ள போயிடுறேன், ஒருவேளை எனக்கு நீட்ல நல்ல மார்க் கிடைக்குது, நான் வந்து MBBS போக முடியுமா, அதுக்கு எது பெனால்ட்டி எதுவும் போடுவாங்களா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டின் நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இப்போ TANUVAS கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்றீங்க, கட் ஆஃப் குறையும் நினைச்சு பார்த்தா நீங்களா நினைச்சுக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போறீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க கையில் இருக்க 12th டிசி வச்சு நீங்க புதுசாக அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்க கையில 12th டிசி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க காலேஜ்ல எதுவுமே சொல்லாம நான் ஒரு ஸ்காலர்ஷிப் நான் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும் காலேஜ்லேருந்து. அந்த டிசி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும். 12th டிசி வச்சு அப்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஒரிஜினல் அப்படியே நீங்க கொண்டு போகணும், சரியா? அப்ப 12th டிசியை நீங்க வச்சு அப்லோட் பண்ணும்போது ஒரிஜினல் எங்க இருந்து கொண்டு போவீங்க, முடியாது. அப்ப எப்பயுமே காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ டிசி மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க உள்ள போக முடியும். அதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் நான் இப்போ வந்து வெட்டனரி நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன், எனக்கு கட் ஆஃப் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் நான் நீட் எக்ஸாம் எழுதி நான் ட்ரை பண்ண போறேன், சரியா? அப்படி நான் ட்ரை பண்ணி எனக்கு MBBS கிடைச்சிச்சுன்னா நான் இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கனால தான் இந்த TANUVAS கவுன்சிலிங் என்ன பண்றாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் டிலே பண்ணுவாங்க. டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிலே பண்ணி கொண்டு போவாங்க. எப்போ அப்படின்னா நீட் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே டிலே பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா 15% சீட் வந்து நீட் மூலியமா வராங்கல்ல, அதனால கொஞ்சம் டிலே பண்ணி என்ன பார்த்தா எப்பயுமே கொண்டு போவாங்க. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் நீங்க TANUVAS கவுன்சிலிங் போய் வெட்டனரி ஜாயின் பண்ணிட்டு வித்தின் 1 மந்த்துக்குள்ள நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா அதாவது எனக்கு வேணான்னு சொல்லி விடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெனால்ட்டி நீங்க வந்து பே பண்ற மாதிரி ஆயிடும். அதனால தயவு செய்து ரொம்ப சுதாரிப்பா, ஏன்னா அது ஒரு பையனோட லைஃபை நம்ம என்ன பண்றோம், சும்மா சாதாரண ஒரு செகண்ட்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பார்த்தா விட்டுறோம். அதனாலதான் 2 lakh கிட்ட என்ன பண்றான்னு பார்த்தா பெனால்ட்டி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி ஆயிடும். இதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், பார்த்துக்கணும், சரியா? இந்த 2 டவுட் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.